ஒரு கேவலமான பதில். தமிழக காங்கிரஸ் என்பது ஒரு லெட்டர் பேட் இயக்கம். எப்போதும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வலுவான கட்சியின் மீது சவாரி செல்லக்கூடிய ஒரு இயக்கம். இன்று சென்னை டி நகர் பகுதியிலே நல்லூர் சங்கம் சார்பாக நடந்த நிகழ்ச்சியிலே தமிழக அரசியல் சூழ்நிலை பற்றி பேசுவதற்கான ஒரு மேடை அமைந்தது. இன்னைக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தமிழகத்துக்கு தண்ணீர் திறப்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா எந்த ஒரு முயற்சியும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு டெல்டா பகுதியில விவசாயிகள் மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகத்துக்கு நீர் கொண்டுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட பாலத்துக்கு மேல் சென்று அங்க சிகப்பு கம்பளம் விரித்து ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து கோட் சூட்லாம் போட்டு எத்தனை போஸ்ட் கொடுத்தாலும், இல்லை என்றால் அமைச்சர் நிர்மல்குமார் போன்றவர்களை விட்டு இன்னைக்கு அங்க கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டினாலும் தாவேகா என்ன முயற்சி எடுத்தது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. போன வாரம் வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற பிரச்சனை வருமோன்னு சொல்லி பயந்தீங்க. இப்ப படம் ஊத்தி மூடிருச்சு. இப்பயாவது முதல்வர் அவர்கள் வாயை திறந்து பேச வேண்டும், கர்நாடகாவுக்கு தனது கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். எப்படி கர்நாடகா தைரியமா தண்ணி தர மாட்டேன்னு சொல்றானோ அதே போல முதல்வர் தைரியமாக, இது மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஒரு முறை கூட எப்படி சினிமாலெல்லாம் பேசுவார், கில்லி படத்துல சொன்னாங்க விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போனா காவிரி கையோட கூட்டிட்டு வந்துருவாரு. அதே மாதிரி அவர் சென்று காவிரி நீரை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதை விட்டு அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் வெறுமன வீடியோ ஷூட்டும் போட்டோ ஷூட்டும் ட்ரோன் ஷாட்டும் தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யாது. சினிமா கரிஸ்மா என்பது நடிகராக இருக்க வரைக்கும் ஓகே, இப்ப நீங்க தலைவராக மாறிவிட்டீர்கள் என்பதை விஜய் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு இதற்கான முயற்சி எடுத்து தமிழகத்துக்கு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டளையிட்டபடி கிடைக்க வேண்டிய டிஎம்சி தண்ணீர் மேட்டூருக்கு வர வேண்டும். அங்கிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும். விவசாயிகள் பிரச்சனையை இன்னும் ஊடகங்கள் பெரிதாக பேசி விஜய் அவர்கள் காதுக்கு செல்வது போல், அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, ஆனால் அவருக்கு இந்த பிரச்சனை தெரியும் அளவுக்கு ஊடகங்கள் இந்த நிகழ்ச்சி எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கேவலமான பதில். தமிழக காங்கிரஸ் என்பது ஒரு லெட்டர் பேட் இயக்கம். எப்போதும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வலுவான கட்சியின் மீது சவாரி செல்லக்கூடிய ஒரு இயக்கம். குறிப்பாக திமுகவோடு சேர்ந்து திமுகவின் கருணையிலே வெற்றி பெற்றுவிட்டு இன்னைக்கு தாவேகாவோடு பதவி சுகத்துக்காக சென்று ஒரு ரீஜனல் பார்ட்டியாக இன்னைக்கு காங்கிரஸ் மாறிவிட்டது. அப்போ ரீஜனல் பார்ட்டியா அந்த ரீஜன்ல சவுத்ல மட்டும் இன்னைக்கு காங்கிரஸ் பிரிவலண்டா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஏன் இதுக்கு முன்பாக இருந்த முதல்வர் கூட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணது கிடையாது. டி.கே. சிவகுமார கர்நாடகா முதல்வராக ஆக்கியது ராகுல் காந்தி. நேற்று ராகுல் காந்தி வந்தாரு. அவரை வச்சு நீங்க டீலிமிடேஷன் பத்தி தவறான செய்திகளை சொல்லும் பொழுது கர்நாடகாவில் தண்ணீர் திறந்து விடப்படும் ஏன் ராகுல் காந்தி பேசல? அதை பத்தி ஏன் காங்கிரஸ் வாயை திறக்கல? காங்கிரஸ் தலைவர்களுக்கு முதுகெலும்பு கிடையாது. முதுகெலும்பு இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. அதுவும் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் என்பது லெட்டர் பேட் இயக்கம். அவர்கள் பொய்களை மட்டுமே பரப்பக்கூடிய ஒரு சக்தி, ஒரு இயக்கம். அவர்களால் எந்த நலனும் தமிழகத்துக்கு எப்போதும் கிடைக்காது என்பதை எப்போதும் மக்கள் புரிந்து கொண்டார்கள். தமிழ்நாடு பிஜேபியோட நிலைப்பாடு என்பது தமிழகத்துக்கு காவிரி நீர் சேர வேண்டும். அங்க இதே எடியூரப்பா அவர்கள் இருந்தபோதுதான் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டோட தீர்ப்பு என்பது நிறைவேற்றப்பட்டு தண்ணீர் திறக்கப்பட்டது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டே ஃபார்ம் பண்றாங்க. சோ பிஜேபி எப்போதும் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலுமே ஒரே மாதிரிதான் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. தமிழக பாஜக பொறுத்தவரை தமிழகத்துக்கு சேர வேண்டிய நீர் சேர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான பின்னடைவும் பிஜேபிக்கு கிடையாது. இதே காவிரி இஷ்யூல திமுக இருந்து பாமக எல்லாருமே சொல்றது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடோட அந்த ஒற்றுமையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே விஷயத்த கர்நாடகா செய்யறாங்க. தமிழ்நாடு தாவேகாவோட இன்செக்யூரிட்டி, தாவேகாவோட இன்எக்ஸ்பீரியன்ஸ், தாவேகாவோட நிர்வாக திறமை இல்லை என்பது திரும்ப நிரூபணமாகிக் கொண்டு இருக்கிறது. ஒரு சினிமா கூட்டம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கறத இன்னைக்கு மக்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்நேரம்
பாதிக்கப்பட்ட மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகம் உடனடியாக ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு இதுக்காக ரெடி பண்ணி இந்நேரம் வந்து தீர்மானம் நிறைவேற்றி இன்னும் சொல்ல போனால் சிறப்பு சட்டசபை கூட்டம் இதுக்காக கூட்டப்பட வேண்டும். அதை கூட்டப்பட்டு அதுல வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டு உடனடியாக வேலைகள் செய்திருக்கணும். ஆனா அதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ரெட் கார்பெட்டோ ட்ரோன் ஷாட்டோ மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாது. இப்ப நீங்க மெட்ரோ ட்ரெயின்ல போனீங்களா போலையான்னு யாரும் கேட்கல. மக்களுக்கு தண்ணி வருமா வராதா அப்படிங்கிற கவலை இருக்கு. இன்னைக்கு உலகத்தின் அடுத்த மிகப்பெரிய போர் என்பது பணத்துக்கோ பொருளுக்கோ கிடையாது, நிலத்துக்கு கிடையாது, தண்ணீருக்கு தான். அப்படி இருக்கும்போது தண்ணீரோட வாட்டர் செக்யூரிட்டியை நாம் உறுதி செய்ய வேண்டும். இதில் தமிழகம் உறுதியாக இருக்க வேண்டும். தவேகா இதுக்கான கூட்டத்தை கூட்டி இதுக்கான முயற்சிகள் உடனடியாக ஈடுபட வேண்டும்.